அம்மா சிலிண்டர் வந்திருக்கு, புக் எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வாங்க. டேய், நீ எங்கடா போற? அதுக்குதான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, அவ எடுத்துட்டு வருவா, நீ போய் உட்காரு. உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா? அப்புறம் வேற எதுக்கு உன்னைய கூட்டிட்டு வந்தோம்? எல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுல நான் எவ்வளவு பெரிய மகாராணியா வளர்ந்தேன் தெரியுமா? நானும் இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாது. பெரிய மகாராணி உனக்கு நினைப்பாடி? நல்லா இருக்குது நீ கதை. உனக்கு ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய்யு. அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏய் சீக்கிரம் வாடா. அதெல்லாம் எங்க வீட்டுல மட்டும்தான். இங்க வந்தா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். பாக்கலாமா? நீங்க போய் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வேணா நீங்க பண்ணுவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பண்ணா நான் உட்காந்து கேட்டுட்டே இருக்கேன். ஏய் வாடா, அடுத்த வீட்டுக்கு போகணும்டா. முடியாது. டேய் தம்பி, எப்படிடா சமாளிக்கிற? அதானே என்னால முடியல. சரி நீ அழுவாத, நீ சீக்கிரம் நம்ம சங்கத்துல வந்து சரி. இதுக்கு இல்லாம சங்கம் வச்சிருக்கீங்க? அட ஆமாண்டா, என்னெல்லாம் சேர்த்துக்குவாங்களே. உன்னதான்டா முதல்ல செத்துப்பாங்க. போடா, செத்துற போறாங்க, போடா. என்ன மகாராணி, எழுந்துச்சு வர முடியலையோ? நைட்டு தான் பீரியட்ஸ் ஆச்சு, அதான் எந்திரிக்க முடியல. எது பீரியட்ஸா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? இப்ப என்ன, இங்க இருக்க கூடாதா? நான் வெளியே போய்க்கிறேன். ஏய் இருடி. இந்த வெந்தய தண்ணி குடி. இத குடிச்சிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடு. முன்னாடியே சொல்லிருந்தா நைட்டே ஊற வச்சிருப்பல்ல. போ. ஏன்டி கீழே உட்காந்துருக்க? எதுக்கு தேவையில்லாம அப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணணும் எல்லாம். அதை துவைக்கணும் 7 மணி நேரம் ஆகுமா? எழுந்து மேல உட்காரு. எழுந்துரு. உடம்பு பரவாயில்ல இப்போ? சின்ன போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இருங்க, நல்லா தானே என்ன பாத்துக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா சண்டை போட்டீங்க? நீ மட்டும் சும்மா இருந்தியா? என்கிட்ட சரிக்கு சமமா மல்லுக்கு நின்னேல. ஆமா சாரி, நானும் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கணும். நீங்க தான் ரொம்ப சண்டை போட்டீங்களா, அதான் நானும் கொஞ்சம் கத்திட்டேன். சாரி. இதுல என்ன வயசு இருக்கு? பெரியவங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருமா? எல்லா நேரம் அவங்க புரிஞ்சா இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னால உடனே ஏத்துக்க முடியல. என் பையனுக்கு என் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு உன் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். எங்க நீ தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போயிருவியோன்னு பயந்துட்டேன். என் பையன் என் கைக்குள்ளேயே நான் வச்சிருந்தேன். திடீர்னு உனக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. போக போக நான் உன்னை புரிஞ்சுக்குவேன். சரி, எல்லாம் சரியாயிரும். சரியா? அது இல்லாம நீ என்கிட்ட சரிக்கு சமமா நிக்கும் போது உன்னை பார்க்க காமெடியா இருக்கும். காமெடியா இருக்குமா? அவ்வளவு கேவலமா திட்டுவீங்க? ஆமா, அதனாலதான் உன்னை சீண்டி பார்த்தேன். எப்பவுமே உன்னோட சண்டை கட்டி உன்னை சீண்டி பாக்குறேன். இங்க உன்னை சண்டை போட்டு அங்கிட்டு போய் நான் சிரிப்பேன். எகிரி நீ சண்டை போடுவ பாரு. குள்ள கத்திரிக்காட்ட இருந்துட்டு என்ன ஆட்டம் கட்டன. இது மாதிரிலாம் என் மாமியா கிட்ட நான் பேசினது இல்ல தெரியுமா? அவங்கள கண்டா ரொம்ப பயப்படுவேன். ஆனா நீ எனக்கிட்ட எவ்வளவு மல்லுக்கு நிப்ப. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, காமெடியா இருக்கும். சரி, நீக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு சமைச்சு தரேன். நீ சாப்பிடு. அப்பாடா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆமாண்டா. இங்க வா உட்காரு. இங்க இல்ல, இங்க வந்து உட்காரு. ஒரு வழியா 2 பேரும் சண்டை போடாம ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. நாங்க எப்படா சண்டை கட்டிக்கிட்டோம்? ஏங்க, நாங்க எப்பங்க சண்டை கட்டிக்கிட்டோம்? சொல்லுடா, நாங்க எப்ப சண்டை கட்டிக்கிட்டோம்? சொல்லுங்க. ஒரு எபிசோடு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டீங்களே. அதுவா?
சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். எவ்வளவு சீரியஸா நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், உங்க அம்மா என்னன்னா விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இரு, உங்க அம்மா போய் நான் வச்சுக்கிறேன். நானும் வளர்ந்தேன். அத்தை ஐ ஆம் a joke to you?